அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது. அது தொடர்பான பிரச்சனை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை அடுத்து ஆளுநர் RN ரவி நாளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் என்கின்ற அண்மை செய்தியை பார்க்கின்றோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி நாளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கிருக்கக்கூடிய அந்த பாஷ் பேராசிரியர்கள் குழுவினுடனும் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய ஆளுநர் பல்கலைக்கழக கூடிய பாஷ் பேராசிரியர் குழுவினரிடமும் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து ஆளுநர் நாளை ஆய்வு மேற்கொள்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக ஆளுநரிடம் மனுவும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் நாளை ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழக ஆளுநர் மட்டுமன்றி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் தமிழக ஆளுநர் செயல்படுவதன் காரணமாக அவர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் என்கின்ற அண்மை செய்தியை பார்க்கின்றோம். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அடுத்து ஆளுநர் நாளை ஆய்வு மேற்கொள்கிறார் என்றும், ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய ஆளுநர் பல்கலைக்கழகத்தினுடைய பாஷ் குழுவினருடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இதனை தாமாக இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், விசாரணையினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் தமிழக அரசு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இந்த சம்பவத்திற்கு தங்களது கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி நாளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் என்கின்ற அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அடுத்து ஆளுநருடைய ஆய்வு முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய அந்த பாஷ் குழுவினரிடம் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் ஆய்வுக்கு பிறகாக என்கின்ற செய்தியும் இருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் 70 சிசிடிவி கேமராக்களில் 56 மட்டுமே வேலை செய்வதாகவும் 14 வேலை செய்யவில்லை என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கூறியிருந்த சூழ்நிலையில், இது தொடர்பாக பல்வேறு விவரங்களும் இந்த பாஷ் குழுவினரிடம் அவர் கேட்டறிவார் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.